ஹாய் எல்லாருக்கும் என்னோட ஸ்டைலில் இட்லி பொடி ரெசிபி. ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருக்குன்னா அது எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக கருப்பு உளுந்து தான் போடுவேன், அதனால நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். ஹீட்டு மீடியமில் தான் இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனாலும் சூப்பர் அரோமா வரும். அது வந்த பிறகு ஒரு வைடான பேனில் அதை கொட்டி ஆற வச்சுருங்க. அதே மெஷரிங் கப்பில் கடலைப்பருப்பு பாதி எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை விட உளுந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் உளுந்து ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு அதில் பாதி அளவு எடுத்திருக்கேன். லைட் ப்ரௌன் ஆனோடனே கடலைப்பருப்பு எடுத்து ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் எள்ளு நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இந்தியன் ஸ்டோரில் மோஸ்ட்லி கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது, ப்ரைஸும் ஓகேயாக இருக்குது. வெள்ளை கருப்பு 2 எள்ளுமே கிடைக்குது. அதனால நான் இந்த டைம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு சூடான கடாயில் போட்டோடனே பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால மூடிடணும். ரொம்ப நேரமும் மூடி வைக்கக்கூடாது, தண்ணி விட்டுடும். அதே எள்ளு பொரியும் போது அது கூட பெருங்காயம் தூள் போட்டிருக்கேன். நிறைய போடுங்க, நல்லா போடுங்க, வாசனை சூப்பராக இருக்கும். பெருங்காயம் தூள் போட்டு லைட்டாக இப்படி பிரட்டிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம், ஒட்டிக்கும் பெருங்காயம். அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. சில்லி காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 25 to 30 சில்லி போட்டிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் லைட்டாக மிளகா கலர் மாறும்போது அதை எடுத்துடணும். அது கூட பூண்டு போட்டிருக்கேன். நல்லா ஒரு 5-6 பல்லு பூண்டு, பெரிய சைஸுங்கிறதுனால போட்டிருக்கேன். குட்டி சைஸ்னால் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது, அதனால நான் காஞ்சது போட்டிருக்கேன். லைட்டாக சூடானதும் எடுத்து ஆற விட்டுறலாம். இதுக்கப்புறம் மிக்சியில் போட வேண்டியது தான் பாக்கி. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக தேவையில்லை, அதுக்காக ரொம்ப குறக்கணும் இருக்கக்கூடாது. இந்த இதுக்கும் அதுக்கும் மிடில் இருக்கணும். நான் உப்பு போட மறந்துட்டு அரைக்கும் போது, அதனால நான் அப்புறம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு டின்னருக்கு நீங்கள் சட்னி அரைக்க வேண்டாம். பொடியும் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.